அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்டட்டி பார்னை டெய்லர்ஸ் பேசுகிறேன். ஒரு விஷயத்தை செய்யறத தள்ளி போடுறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றத விளக்கத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை வருதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கடை வச்சிருக்கீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க. ஒருத்தர் வந்து துணி கொடுக்குறாரு. நான் ஒரு 5ஆம் தேதி அளவு வாங்கிக்கிறேமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்துட்டு போறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 25ஆம் தேதி அளவில் அந்த வேலையை கையில் வாங்குறீங்க. ஆனால் 5ஆம் தேதி வரைக்குமே அதை செய்யாமல் வச்சுன்னு இருக்கக்கூடாது. நீங்க சில பேருக்கு சோம்பேறித்தனத்துல என்ன பண்ணுவாங்க, நைட்டு 5ஆம் தேதி தானே கேட்டாரு, நம்ம ஒரு 4ஆம் தேதி எடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல அந்த வேலையை தள்ளி போட்டு அப்படியே வச்சுடுவாங்க. நீங்க 4ஆம் தேதி அந்த வேலையை செய்ய போறீங்க. அப்போ செய்யும் போது திடீர்னு புதுசா இன்னொருத்தர் வருவார். வந்து எனக்கு ஒரு 2 ஜாக்கெட் அர்ஜென்ட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப நீங்க முதல்ல வாங்கின ஜாக்கெட்டை செய்வீங்களா, இல்ல புதுசா வந்தவர்கிட்ட வாங்கின வேலையை செய்வீங்களா? முதல்ல வாங்கினவர்கிட்ட செஞ்சீங்கன்னா புதுசா வந்த வேலை கையை விட்டு போயிடும். புதுசா வாங்கினவர்கிட்ட செஞ்சீங்கன்னா முதல்ல வாங்கினவரோட வேலை தாமதமாயிடும், அவர்கிட்ட கெட்ட பேர் ஆயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், 25ஆம் தேதி உங்களுக்கு வேலை வந்ததுன்னா இன்னைக்கு 25ஆம் தேதி அதை வெட்டி ரெடி பண்ண பார்க்கணும். சரிங்களா? உங்களுக்கு வேலை அதிகரிக்குதுன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ஆட்கள் போட்டுக்கிட்டு வேலைகளை உடனே முடிச்சிடணும். என்னைக்குமே வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. அது நமக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதுதான் இன்னைக்கான கான்செப்ட். அதனால எப்பவுமே வேலைகள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கையில எப்போ வேலை வந்தாலும் உடனடியா முடிச்சு கொடுத்துருங்க. சரிங்களா? முடிச்சு வச்சுட்டு கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னா வாங்கிக்குவாங்க. அதனால எப்பவுமே வேலைகளை தள்ளி போடாதீங்க. அது நமக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். நம்ம என்னைக்குமே வேலையை வாங்கணும்னா உடனடியா முடிச்சு கொடுக்கறதுல ஆர்வமா இருங்க. ஏன்னா வேலைகளை தள்ளி போட்டு அதனால வர்ற சிக்கல்களை இன்னை வரைக்கும் நாங்க எதிர்நோக்கிப்போம். ஏன்னா எல்லாமே ஆளுங்களை நம்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா வேலைகளையும் எங்களால செய்ய முடியல. சில வேலைகளை தவிர்க்க முடியாம தள்ளி போடுற சூழ்நிலை ஆகுது. ஆனா அது எங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை தான் உண்டாக்கிட்டு இருக்கு இன்னை வரைக்கும். அந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் உங்களுக்கு இதை அறிவுரையா சொல்றோம். அதனால நீங்க அதை கவனிச்சு நடந்துங்க. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.